அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் அரபியா தமிழ். இன்றைக்கி நம்ம டே 6ல் தான் வந்து இருக்கோம். எப்படி வந்து அரபிக் ரீட் பண்ணுறது, அதுவும் பேசிக்லேருந்து அதோடைய பார்ட் 1 வீடியோ தான் வந்து இது. இப்போ வந்து நம்ம இந்த எழுத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டாலே இதுதான் வந்து அரபிக் ரீட் பண்ணுறதுக்கான பேசிக். இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக படிச்சிடலாம். அதில் ஃபஸ்ட்டு 3 வந்து நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு 3 வந்து என்னென்னா அ, இ, உ இந்த சவுண்டில் தான் வரும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜபர். இது பேர் வந்து ஜபரு. இது வந்து அலிஃப் மேலே இருக்கிறனால அ, ப, த. இப்போது ஹம்சாவும் அலிஃபும் ஒரே சவுண்டுன்னு சொல்லியிருக்கோமா, அதனால் ஹம்சா மேலே இருந்தாலும் அது ஆ தான். ஆக்கு பக்கத்தில் அலிஃப் சேர்ந்துச்சுன்னா அது ஆ அப்படின்னு மாறிடும். அடுத்தது பே. பேக்கு மேலே ஜபர் இருந்துச்சுன்னா பேன்னு சொல்லுவோம். அலிஃப் வந்ததுனால பா. அடுத்தது தேக்கு மேலே ஜபர் இருந்தால் தேன்னு சொல்லுவோம். அலிஃப் வந்ததுனால தா. உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும், இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்ப்போம். இது வந்து கீழே கோடு இருக்குது, இது பேர் ஜேரு. இது வந்து அலிஃப்க்கு கீழே இருக்குது, இது பேர் இ. அடுத்தது பி. அடுத்தது டி. இப்போது ஹம்சாக்கு கீழே இருந்துச்சுன்னா ஈ சொல்லுவோம். ஏ சேர்ந்ததுனால ஈ அப்படின்னு நீட்டி சொல்லணும். பி. அடுத்தது தீ அப்படின்னு நீட்டி சொல்லணும். இதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா? அடுத்தது இது பேர் வந்து பேசு. இது பேர் உ. இது பூ. இது தூ. இப்போது இதை ஊ பூ தூ சொல்லாமல் வாவ் வந்துச்சுன்னா லைட்டாக நீட்டி சொல்லணும். ஊ, பூ, தூ அப்படின்னு. இதுவும் ஈஸியாக இருந்துச்சா? இப்போது ஃபஸ்ட்டு 3 நம்ம ஈஸியாக தெளிவாக பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த 3 வந்து பார்க்கலாம். இதுதான் அடுத்த 3. இதுவும் ஈஸியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு. இது வந்து சுக்குன். இதுவும் இது ரெண்டுமே சுக்குன் தான். இப்போ வந்து பேக்கு கீழே சுக்குன் இருந்துச்சுன்னா அதை வந்து இப்பு, அதாவது எக்கு இங்கு வரிசையில் சொல்லும் போது இப்பு, இத்து, இத்து. ஓகேவா? இதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். இதை வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா செம்ம ஈஸி. அடுத்தது இது பேர் ஷத்து. இதை வந்து நல்லா அழுத்தி சொல்லணும். இப்ப, இத்த, இஸ், ச இந்த மாதிரி அழுத்தி சொல்லணும். அடுத்தது மத்து. இது வந்து ரொம்பவே ஈஸி. இது வந்து சின்ன மத்து, இது பெரிய மத்து. இப்போது அலீஃப்க்கு மேலே நம்மளுக்கு சின்ன மத்து இருக்குது. இதை 5 அலீஃப் அளவுக்கு நீட்டி சொல்லணும். 5 விரல் வெட்டு என்ற அளவுக்கு ஆ அப்படின்னு நீட்டி சொல்லணும். அடுத்தது இது 7 அலீஃப் அளவுக்கு நீட்டணும், பெரிய மத்து. இப்போது இதை வந்து 7 விரல் வெட்டு என்ற அளவுக்கு நீட்டணும். ஆ அப்படின்னு சொல்லி 7 விரல் வெட்டுற அளவுக்கு நீட்டணும். அடுத்தது இந்த மத்து வந்தாலே ஒரு எழுத்துக்கு அப்புறம் அலீஃபும் சேர்ந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம அடுத்தது என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்கள். இந்த குட்டி பேக்கு வந்து 5 அலீஃப் நீட்டணும், பெரிய பேக்கு வந்து 7 அலீஃப் நீட்டணும். பா, பா. ஓகே. இப்போது அடுத்தது ஹரக்கத்து. இது பேர் தான் வந்து ஹரக்கத்து. அதாவது அந்த எழுத்துக்கு மேலேயும் கீழேயும் உள்ளது பேர் ஹரக்கத்து. இது வந்து நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது எழுத்து எப்படி கூட்டணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு 3 வார்த்தை பார்ப்போம். ப ப்ளஸ் தி ஈக்குவல் டு பத்தி. அடுத்தது தா ப்ளஸ் பூ ஈக்குவல் டு தாபு. அடுத்தது து ப்ளஸ் பி ப்ளஸ் அ ஈக்குவல் டு து பி அ. ஓகேவா? இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குரானில் வந்து சரளமாக ஓதிடலாம். இன்னும் ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எப்படி ஓதுறது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் தொடர்ந்து நம்ம சம்மர் கிளாஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா குரான் ஓத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.